ஹலோ. ஆ கொடுத்துட்றேங்க. எப்போ கொடுக்கறது? இப்போ ரொம்ப டைட்டாக இருக்குது, 1 மந்தில் கொடுத்துட்றேங்க. அதெல்லாம் எனக்கு தெரியாது. இன்னைக்கு ஈவினிங்குள்ள 10,000 ரூபாய் வரணும், இல்லைன்னா நடக்கிறதே வேற. ஏங்க இப்படி திடீர்னு கேட்டால் எப்படிங்க? நான் திருடின்னு வந்தால் கொடுக்க முடியும்? திருடின்னு வந்து கூட கொடுறா. இன்னைக்கு ஈவினிங்குள்ள எனக்கு பணம் வரணும். வாங்கும்போது நல்லா இருக்குல்ல, கொடுக்கும்போது மட்டும் குடையுதா? ஹலோ, யாரு? நான் பக்கத்து வீட்டாக்கா பேசுறேன். சொல்லுங்கக்கா. நான் வேலைக்கு வரும்போது மணி பர்ஸை திண்ணையில வச்சுட்டு வந்துட்டேன். அதுல 10,000 ரூபாய் இருக்கு. யாராவது எடுத்துட்டு போயிட போறாங்க. வீட்டுல கொஞ்சம் சொல்லி அதை எடுத்து வைக்க சொல்லுப்பா. சரிக்கா, சொல்லிடுறேங்க்கா. திருடின்னு வந்து கூட கொடுறா. திருடின்னு வந்து கூட கொடுறா. அந்த 10,000 ரூபாவை நாம் எடுத்து கடன் அடைச்சிடலாம். அந்த அக்கா கேட்டாங்கன்னா நான் போகிறதுக்குள்ளே வேறு யாரோ எடுத்துட்டாங்க அக்கான்னு சொல்லிட வேண்டியது தான். அந்த அக்கா நம்ம மேலே நம்பிக்கையாக சொல்லியிருக்காங்க. அவங்க பணத்தை போய் திருடலாமா? சரி விடு, ஆபத்துக்கு பாவம் இல்லை. குமார், அங்கே எங்கே தேடுற? இங்கே பார், நான் இங்கே இருக்கேன். ஏய், நீ யாரு? என்ன மாதிரி இருக்க? நான் யாருன்றது இருக்கட்டும், நீ எங்கே போகிற? நான் எங்கனா போனால் உனக்கு என்ன? ஏய், திருட தானே போகிற, அது எப்படி உனக்கு தெரியும்? நீ எங்கே போகிற, என்னென்ன பண்ணுற எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதான் எப்படி? நான் எப்போவுமே உனக்குள்ளே இருக்கிற மனசாட்சிடா. மனசாட்சியா? மனசாட்சினா எனக்குள்ளே தானே இருக்கணும். வெளியே எப்படி வந்த? உனக்குள்ளே இருந்து தான்டா சொன்னேன் திருடாத, தப்புன்னு. நீ என் பேச்சை கேட்கல, அதான் வெளியே வந்துட்டேன். வெளியே வந்து என்ன பண்ண போகிற? சரி சரி, நான் 10,000 ரூபாய் திருடணும். டைம் ஆகுது, நான் வரேன். நில்றா. நீ அந்த 10,000 ரூபாய் திருடனா பெரிய சிக்கலில் மாட்டிக்குவ. ஒழுங்காக வீட்டுக்கு போயிடு. முடியாது, எனக்கு 10,000 ரூபாய் கிடைக்க போகுது, அதை நீ தடுக்காத. உன் வேலையை பார்த்துட்டு போ. உனக்கு நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்லி கொடுக்குறது தான் என் வேலையே. என் பேச்சே நீ கேட்க மாட்டியா? அடுத்தவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்சுருக்கிற பணத்தை நீ நோகாமல் திருடலான்னு பார்க்குறியா? மண்டையை பொழந்துடுவேன். ஒழுங்காக வீட்டுக்கு போடா. போடா. எல்லாரோட மனசாட்சியும் இப்படி வெளியே வந்து உருட்டுக்கட்டை எடுத்தா எவனும் தப்பு பண்ண மாட்டான்.